பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு அழகான நாளை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, கர்த்தருடைய வார்த்தை செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் என்னுடைய 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன் நடுவிலே இருக்கிறேன். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கும்போது இனி ஒரு நாளும் தீங்கை நாம் காணப்போவதில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தீங்குகள், பலவிதமான தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். பலவீனம் என்கிற தீங்கு, போராட்டம் என்கிற தீங்கு, வேதனை என்கிற தீங்கு, இருள் என்கிற தீங்கு, பயம் என்கிற தீங்கு, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க போகிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தர் சொல்றார். ஏன்னா நம் நடுவில அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் எங்க நடுவில் இருக்கணும்ப்பா, எங்க குடும்பத்தில் இருக்கணும், எங்க வாழ்க்கையில நீர் இருக்கணும், ஆண்டவரே எங்க நடுவில் நீர் வாசம் பண்ணணும்ப்பா சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அவர் நம்ம நடுவில் வந்து இனி தீங்கில்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுராஜா, ஆண்டவரே நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வசனத்தின்படி எங்க நடுவில் நீங்க இருக்கணும்ப்பா. எங்க குடும்பத்தின் நடுவில், எங்க பிள்ளைகள் நடுவில் நீங்க இருக்கணும் ஆண்டவரே. உனக்கு இடம் கொடுக்கிறப்பா. இனி தீங்கை காணாதிருக்கிற ஒரு அனுபவத்தை தான் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.